ஆகாஷ் எல்லா மக்களே வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அவரது கட்சியின் சார்பாக மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணார். அந்த மேனிஃபெஸ்டோவில் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவரும் தங்களது பயிர்க்கடனுக்காக வங்கியில் வாங்கப்பட்ட சுமார் 5 ஏக்கர் அல்லது 5 லட்சம் ரூபாய் உள்ள பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தனது வாக்குறுதியாக அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை தற்போது அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். அதில் என்னவென்றால், சாதாரண ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பயிரிட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பெரிய 50,000 மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் விவசாயி இன்னொன்று கற்றுக்க வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கின்ற 50,000 ரூபாய் தள்ளுபடி அது எங்கே பார்த்தோம் விவசாயிகளுக்கு? ஏனென்றால் நான் ஒரு விவசாயி, என் குடும்பமே விவசாய குடும்பம். நான் சிறு வயதிலிருந்து விவசாயம் செய்து வருகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக. நீங்கள் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தும் நன்றாக இருந்தன. ஆனால் தற்போது நீங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்பது அனைத்து விவசாய மக்களுக்கும் ஒரு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. ஏனென்றால் ஒரு விவசாயம் மேற்கொள்வது என்பது மிகவும் கடினமான தொழில். ஆள் பற்றாக்குறை, வாகன செலவு, அப்புறம் களைக்கொல்லி செலவு, மருந்து செலவு, எண்ணற்ற போன்ற நிறைய செலவுகள் உள்ளன அனைத்து விவசாய பெருமக்களுக்கும். நீங்கள் பச்சை துண்டு போட்டு ஓட்டு கேட்டு ஜெயிச்சிடுறீங்க. பச்சை துண்டு போட்டால் நீங்கள் விவசாயம் ஆகிடுங்களா? இல்லை, நீங்கள் ஆல்ரெடி படம் எடுத்துருக்கீங்க நிறைய படம், அதில் போய்ட்டு விவசாயம் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு வந்தால் நீங்கள் விவசாயம் ஆகிடுங்களா? விவசாயியோட கஷ்டம் விவசாயியோட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. முந்தைய ஆட்சியில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கியில் வாங்கப்பட்ட பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்தார். மேலும் அதற்கு முன்னதாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரும் அவருடைய ஆட்சி காலத்து 5 லட்சம் வரை உள்ள விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தார். ஆனால் தற்போது முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் ஏன் 5 லட்சம் ரூபாய் வரை உள்ள விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியவில்லை? உங்களிடம் போதுமான நிதி இல்லையா, அல்லது அத்தகைய செயலை செய்ய வேண்டிய மனம் உங்களுக்கு இல்லையா என்றுதான் தெரியவில்லை. சுமார் ஒரு 5 லட்சம் ரூபாய் உள்ள விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாத நீங்கள் எப்படி விவசாயிகளுக்கு நான் பாடுபடுவேன் என்று உங்களால் உறுதியாக சொல்லுகிறீர்கள்? வெறும் 50,000 ரூபாயை நீங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். இது அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகம். அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சும், தேர்தல் முடிந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஒரு பேச்சும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இவ்வாறு நீங்கள் செயல்படக்கூடாது. அனைத்து விவசாய பெருமக்களும் ஒரு மாற்றம் வேண்டி உங்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி உங்களை அரியணையில் அமைத்துள்ளார்கள். அதற்கேற்றால் போல் நீங்கள் திறம்பட செயல்பட வேண்டும். நீங்கள் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி வெறும் 50,000 ரூபாயை விவசாய பெருமக்கள் ஒரு 3 மாதத்திலேயே செலவழித்து விடுவார்கள். மீதமுள்ள எஞ்சி உள்ள கடன் தொகைக்கு அவர்கள் யாரிடம் சென்று தங்களது நகைகளையும் தங்கள் வீட்டு அடமான பத்திரங்களையும் சொத்து பத்து ஆவணங்களையும் வங்கிகள் சென்று அடமானம் வைத்து அல்லது விற்று தங்களை பொருளாதார வாய்ப்பில் முன்னேற்றத்திற்காக விவசாயத்தில் என்றைக்குமே லாபம் வரவே வராது. அது ஒரு பொதுபோக்குன்னே நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா விவசாயம் பயிரிட்டு யாருமே பெரிய பணக்காரனாக இருந்த வாய்ப்பே கிடையாது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு ஏக்கரில் நீங்கள் நெல் போட்டிங்கன்னா குறைஞ்சது அந்த ஏக்கரில் 20லேருந்து 15 மூட்டை நெல் தான் எடுக்க முடியும்.
அது பொன்னியாக இருந்தாலும் சரி, சம்பா சாகுபடியாக இருந்தாலும் சரி, குண்டு நெல்லியாக இருந்தாலும் சரி, 37, 47, 58 இந்த மாதிரி நெல் ரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஏக்கர் பயிரிடும் நெல்லுக்கு அவர்கள் எவ்வாறு நாங்கள் எத்தனை அளவு செலவு செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? முதலில் அதை விதைக்க வேண்டும். எதுக்காக? நாற்று விடணும். மற்ற நெல்லை முதல்ல நாற்று விட்டு அதுக்கு முன்னாடி ஏர் ஓட்ட வேண்டும். அப்புறம் கலப்பு வச்சு அது ஓட்ட வேண்டும். ரொட்டேட்டு போடணும். அப்புறம் விதை நெல் வாங்கணும்னா விதை நெல்லே கிட்டத்தட்ட 3000 ரூபாய், நான் 2000 ரூபாய் செலவு பண்ணி பொன்னி இதெல்லாம் வாங்க போனேன்னா அரசு கொள்முதல் நிலையங்களிலும் அரசு விற்பனை மையங்களிலும் நீங்கள் சென்று தேவையான நெல் விதைகளை வாங்க சென்றால் கிட்டத்தட்ட அதுவே 2000 ரூபாய்க்கு குறையாமல் வந்துவிடும். அந்த 2000 ரூபாய் விதையை நெல் விதைகளை வாங்கி கொண்டு அது விளைச்சலுக்கு தயாராகும்படி முளைப்பு கட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நாற்று விட வேண்டும். நாற்று விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு அல்லது 3-4 வாரங்களுக்கு பிறகு அதை எடுத்து நடவு செய்ய வேண்டும். நடவு செய்வதற்கு முன் அத்தகைய நிலத்தை முழுவதுமாக சாகுபடி செய்வதற்காக முதலில் தயார்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்த பின் அத்தகைய நெல் மணிகளை கொண்ட அந்த நெல் நாற்றினை நடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 3000 முதல் 4000 ரூபாய் வரை ஆள் செலவுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும். அவ்வாறு செய்த பின் அதற்கு மொத்தம் 3 மாத பயிர் நெல் 94 பயிர் இருக்குது, 124 நெல் பயிர் இருக்குது. அது ஒவ்வொரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இதே பொன்னிக்கு ஒரு தனி ரகமும், குண்டு நெல்லி, சம்பா, அதேமாரி வரிசைகளை கொண்ட எண்களை கொண்ட ரகங்கள் உள்ளன. இத்தகைய ரகங்களை எல்லாம் பயிரிட்டு விவசாயத்தில் என்ன லாபம் வரும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அப்படியே விளைச்சல் நன்றாக விளைந்தாலும் அதை அறுவடைக்கு தயாராகும் போது அதற்கு முன்னதாக நீங்கள் கதிரை பார்த்துக்கொண்டே இருக்கணும். விட்டால் கூட அது பயிரடித்து வீணாக போயிடும். ஓகேங்களா? பூச்சி பிடிச்சி வீணாக போயிடும். அது பூச்சி பிடிக்காமல் அந்த பதிரை பிடிக்காமல் ஒரு 4-3 மருந்துகள் தெளிக்க வேண்டும். அந்த மருந்துக்கே 50,000 ஒரு 10,000 ரூபாய் சரியாயிடும். அது 90 நாளில். சரி, நன்கு விளைச்சல் வந்த பிறகு அதை அறுவடைக்கு தயார்படுத்தணும். அந்த அறுவடைக்கு தயார்படுத்தும் போது இயந்திரத்தை கொண்டு இப்போ எல்லாம் பாய்கிட்டாங்க. எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் இயந்திரத்தை கொண்டு தான் அறுவடை பண்ணுறாங்க. ஒரு மணிக்கு 1600 ரூபாய் நெல் அறுவடை இயந்திரம் ஓட்டுகின்ற நபர் வாங்கி கொண்டு சென்று விடுவார். 1 மணி நேரத்திற்கு. ஒரு ஏக்கருக்கு 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் போச்சுன்னா இப்போ நான் சொன்ன கணக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே வந்திருக்கும். நீங்கள் கொடுக்கின்ற 50,000 ரூபாய் தள்ளுபடி என்பது அனைத்து விவசாய பெருமளுக்கும் ஏமாற்றமே. அப்படியே நாங்கள் விளைச்சலாத்து இயந்திர அடுவெல்லாம் முடித்த பிறகு அதை அரசு கொள்முதல் நிலையங்களை கொண்டு சேர்வதற்காக அதுக்கு ஒரு தனி வாகன வாடகை வைக்க வேண்டும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் அந்த வாகன வாடகைக்கு நாங்கள் செலுத்த வேண்டும். பிறகு நெல்மணிகளை கொண்டு சென்று அரசு கொள்முதல் நிலையங்களில் சேர்த்த பிறகு அதுக்கு முன்னாடி எப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையில் எடுத்து போயிட்டு நீங்கள் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகளை விற்று வைத்தால் அன்றைய தினம் இரவே உங்களுக்கு உங்கள் கையில் ரொக்கமாக பணத்தை தந்து விடுவார்கள். ஆனால் தற்போது அந்த நிலை மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு அனைத்து அரசு கொள்முதல் நிலையங்களிலும், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கொள்முதல் நிலையங்களிலும் எல்லாமே பேங்க் மூலயமா அமௌண்ட்டு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் நெல்மணிகளை விட்டுவிட்டால், அரசு கொள்முதல் நிலையங்களை விட்டுவிட்டால் அதற்கான பணம் விவசாயிகள் எப்போ சேரும் தெரியுமா? 1 வாரமாச்சு ஆகும். அந்த பணம் 1 வாரத்துக்கு பிறகு தான் அவருடைய வங்கி கணக்குகள் வரவு வைக்கப்படும். இதுதான் தற்போதைய நிலையாக இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்கு வரை அவர்கள் வாங்கின கடனை தற்போது அடகு வைக்கும் கடைகளிலோ அல்லது கைமாத்தாவோ பணம் வாங்கி தான் அதை செலவு பண்ணாங்க. அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த நெல்மணிகள் விற்ற காசு அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே வாங்கின கடனை அடிச்சுட்டு மீதி செலவு எவ்வளோ நிற்கும் தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு 20-25 மூட்டை கிடைக்குதுன்னா வச்சுக்கணும். 20 மூட்டைனே வச்சுக்கணும். 20 மூட்டையில் ஒரு மூட்டையோட விலை 1500 மேலே தாண்டாது.
அது எந்த நெல் ரகமாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா அந்தந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுமே தவிர பொன்னி நெல்லி வந்து 2000 ரூபாய் போகும், குண்டு நெல்லி வந்து 1500 900 போகும். பொன்னி இருந்தால் 2000 ரூபாய் கிட்ட வரும். சீரக சம்பனா ஒரு 2500 2300 வரும். இது ஒரு நீங்கள் 2000 ரூபாய் குறிப்பு வச்சு ஒரு 1000 ரூபாய் வச்சு இப்போ வந்து என்னுடைய வயலில் வந்து குண்டு நெல்லையே போட்டிருக்கேன். அந்த குண்டு நெல்லில் 20 மூட்டை கஞ்சினா ஒரு மூட்டைக்கு 1000 ரூபாய் கணக்கு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ 20000 ரூபாய் வரும். 90 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-120 நாள் இடம் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரத்துக்குள்ள அந்த பணத்தை அந்த கிட்டத்தட்ட 20000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் தெரியுமா? 15000 கிட்ட செலவாயிருக்கும். மீதியாக வெறும் 5000 தான் அந்த விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். அந்த 5000 ரூபாய்க்கு தன்னுடைய 3 மாத உழைப்பை அந்த விவசாயி தன்னுடைய வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி அத்தகைய நிலத்தில் பயிரிட்டு யாரோ ஒரு நபர் சேத்தில் கால் வைக்காமல் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்த இடத்திலே சாப்பிடுகிறார் என்றால் அதற்கு அந்த விவசாயி தன்னுடைய வேர்வையும் ரத்தத்தையும் தன்னுடைய உழைப்பையும் அத்தகைய விவசாய நிலத்தில் செலுத்தி அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு என்று பார்த்தால் வெறும் 5000 ரூபாய் மட்டுமே அவருக்கு மிஞ்சி இருக்கும். அந்த 5000 ரூபாயை அந்த விவசாய குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்த பள்ளி செல்கின்ற மாணவர்கள், கல்லூரி செல்கின்ற மாணவர்கள் மற்றும் குடும்ப செலவுகளையும் அந்த 5000 ரூபாயில் அந்த குடும்பம் செலவழிக்க வேண்டும். இதுதான் அந்த விவசாய குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற நெருக்கடி. ஏன் நானே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். அந்த 5000 ரூபாயை அந்த 3 மாதங்களுக்கு அந்த விவசாயி கிடைத்த லாபம் அவ்வளவுதான் கிடைக்கும். நீங்கள் கொடுக்கின்ற 50000 ரூபாய் தள்ளுபடி என்பது அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் ஒரு ஏமாற்றத்தை தான் அளித்திருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய அறிவிப்பை திரும்ப பெற்று உடனடியாக 5 லட்சம் ரூபாய்க்கு உள் விவசாய பெருமக்கள் வாங்குகின்ற அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அவ்வாறு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செய்வார் என்று அனைத்து விவசாய பெருமக்கள் சார்பாக நம்புகிறோம், வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், நீங்கள் தேர்தலின் போது 10 தொண்டு மட்டும் போட்டுட்டு வந்து தேர்தலில் வாக்குறுதியாக நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 50000 ரூபாயை நீங்கள் தள்ளுபடி செய்து மீதமுள்ள 4,50,000 ரூபாயை யார் வந்து தள்ளுபடி செய்வார்? ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் விவசாயிகளின் வேதனையும் வலிகளையும் உங்களால் உணர முடிய வேண்டும். அவ்வாறு உணர்ந்து செயல்படுவீர்கள் என்று நம்புகிறோம். நாட்டு மக்களும் நாடும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். விவசாயம் இல்லையேல் உணவில்லை, உணவில்லையே மனித இளமே இல்லை என்று கூறி இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.